வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இப்போ தான் வாக்கிங் போயிட்டு வந்தேன், வந்து உட்காந்தேன். கத்துறாங்க. நீ இல்லை, சூரி இல்லைங்க, தூங்குறாங்க சூரி. இந்த ஃபேன்ல அவ்வளோ சத்தம். சூரி இல்லைங்க, சூரி இல்லை. பாம்பாம் அது யார் வாங்கி கொடுத்தது? பாம்பாம் வாசு. அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கார், வாசுன்ற பிரதர். அவர் இங்கே ஒரு வரப்போ வாங்கி கொடுத்துட்டு போனார். ஒருத்தர் பேர் கூட ஞாபகம், நல்லா பேர் ஞாபகம் வச்சு வந்தீங்க. அது பிபி வாசு பிரதர் வாங்கி கொடுத்து ஒரு வருஷம் இருக்காதா? எவ்வளோ பத்திரம் வச்சுருக்கேன், டெய்லி அடிச்சுப்பான். இப்போ சூரி என்ன கேட்டிருக்கான்னா, சரி ஓகே, சரி அங்கே வச்சுட்டேன். ஆட்டோவில் இருக்கா? நத்தனங்க வேணுன்ற ஆட்டோ ஆர்ன். ஆட்டோவில் ஆர்ன் எப்படி இருக்கும்? எப்படி அடிக்கும்? பாம் பாம். அது ஏன்னா காலங்கடையில் போனால் கிடைக்கும். ஆட்டோ ஸ்டாண்ட் எங்கே போவாங்க அதெல்லாம்? அம்மா முருகா முருகா முருகா. சூரிய கேட்கறதெல்லாம் இந்த மாதிரி தான். ஆர்ன் அடிக்கிறது, பாம்பம் பண்ணுறது எல்லாமே. கிட்ட போ கப்போ. யூன் பேக் மண்டியில் வச்சுக்கோ, கிட்ட போ. ஓகேவா? யாரும் கூப்பிட்டாங்க இப்போ? அண்ணா நீதானா? அம்மா முருகா முருகா முருகா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, எதிர்கொள்ளடா. என்ன இருக்கும் சிவாஜி மேல? அம்பு. இந்த அம்பு வச்சு அப்படியே. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர் பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேன். அந்த வாட்டர் மெலன் ஸ்டார் ஒருத்தர் இருக்காரு, அவரு சிவாஜி மாதிரி பண்றாரு, இப்படி பண்ணுவாரு. அவர் பண்ணது நல்லா இருக்கா? சூரி பண்ணது நல்லா. இந்த சூரிய இதே வச்சுக்கோ, ரெண்டு கத்தி, ரெண்டு பக்கம் ரெண்டு கத்தி வாட்டர்மேன். அவர் பேர் மறந்துட்டேனே. வாட்டர்மேன் ஸ்டார் திவாகர். அவர் இந்த மாதிரி அடிக்கடி பண்ண எல்லா அப்படியே சிவாஜி சார் மாதிரி பண்றாரு. அவர் பண்றது நல்லா இருக்கா, என் தம்பி பண்ண நல்லா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? திவாகர் பிரதர் எப்படி இருக்கீங்க? ஒரு உங்கள்கிட்ட நேரில் பேசியிருக்காங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம வீடியோ நீங்க பாக்கீங்களா தெரியாது. முன்னாடி போய் சொல்லி செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சகடா, நான் வஞ்சகன். வணக்கம் பாப்பா. அப்பா அம்மா நாளைக்கு நீக்க நாளைக்கு இன்னைக்கு டீ காபி நைட்டி இது தோசை அப்பளம் சப்போர்ட் இட்லி அப்பளம் வடை பாயசம் லட்டு ஆப்பிள் அன்னாச்சி பழம் கொய்யாப்பழம் தேங்காய் மாங்காய் தேங்காய் சாப்பாடு கொத்தமல்லி முருங்கைக்காய் சேக்கப்புக்காய் அன்னாச்சி பழம் மாதுளை பழம் சாத்துக்குடி தக்காளி பழம் தக்காளி பூ கத்திரிக்காய் முட்டாய் தோசை முட்டாய் அன்னாச்சி பழம் செக்கப்புக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் பீன் கொத்தமல்லி முருங்கைக்காய் அவரைக்காய்
முட்டை தோசை முட்டை பீன் ம் ஓகே ரிகார்டு சேக்கப்பக்காய் ம் நெட்டு. ஓகே. அப்புறம் நேற்று வந்து ஒரு டிஆர் சார் வீடியோ நான் பண்ணியிருந்தேன், அது ரொம்ப கொஞ்ச நாள் இருக்கும். அதில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு நேற்று. ஆனால் நீங்கள் டிஆர் சார் மாதிரி பண்ணினே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் உருப்பட மாட்டீங்க, அப்படியே போயிடுங்க, லைஃபை அப்படியே போயிடுன்னு சொல்லியிருந்தாரு. பிரதர் நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட் பிரதர். இப்போ வந்து மேடை கச்சேரிகளில் இல்லாட்டி ஒரு மேடை நடன நிகழ்ச்சிகளில் என்னை வந்து டிஆர் சார் மட்டும் தான் பண்ண சொல்கிறாங்க. அப்படி போனால் ஒரு 2000 3000 4000 கிடைக்கும். பட் டிஆர் சார் படத்துலையோ எங்கன்னா போனால் அவர் 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் வாங்குவார். அவர் ரேஞ்சுக்கு நம்மளால் வர முடியாது. அவர் மாதிரி இருக்கிறதால நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறேன். இப்போ வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு எதனா ப்ரோக்ராம் போனால் ஒரு 2000 3000 4000 கிடைக்கும். ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்கு வச்சிங்களேன், ஒரு மாத்திரை ஆகணும், மருத்துவம் ஆகணும், யூரின் டியூப் ஆகணும், யூரின் பேக் ஆகணும், இவருடைய செலவுக்கு எத்தனை ஒன்று ஆகும் இல்லையா? சரி, யூரின் பேக் சொல்ல வேணாம், வேறு என்ன சொல்லலாம்? அது நான் போகிறது. ஆனால் அவர் சொல்கிறது கரெக்டு தான். அந்த பிரதர் சொல்லியிருந்தாரு, வாசுதேவன் நினைக்கிறேன், அதான் சொல்லியிருந்தாரு. அண்ணா நீங்கள் வந்து மாதிரி ரொம்ப மரியாதை பேச, அண்ணா நீங்கள் வந்து டிஆர் சார் மாதிரி போகிறதா லைஃப்பில் மேலுக்கு வரவே மாட்டீங்கன்ட்டு. நான் வந்து சீரியலில் ட்ரை பண்ணுறேன். சீரியல் ட்ரை பண்ணால் டிஆர் சார் மாதிரி இருக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய கேரக்டர் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நடிச்சிருக்கேன், மன உளைச்சல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஃபிலிம். அந்த படம் பாருங்கள், நானாக தான் பண்ணியிருக்கேன், டிஆர் சார் மாதிரி பண்ணல. ஆஃபீஸ் அவஸ்தைகள் ஒன்று பண்ணியிருக்கேன், பிதான்னு படம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி படத்துலலாம் சுரேஷ் பாபு நடிச்சிருப்பேன், டிஆர் நடிச்சிருக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு பிராண்டுன்னா இதுதான். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இது என்னுடைய ஸ்டைல். ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் வச்சுப்பாங்க. இது வந்து சுரேஷ் பாபு. டிஆர்னா தங்கச்சியே நல்லா இருக்கியாம்மா, சந்தோஷமா இருமா, அண்ணனோ மறந்தாதிமா. இது டிஆர் சார் மாதிரி. ஸ்டேஜில் வந்து டிஆர் சார் மாதிரி தான் பண்ண சொல்கிறாங்க. என்ன கல்யாணத்தில் ரிசப்ஷன், அதாவது ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். அதான் சொல்கிறேன். 30 40 50 லட்சம் வாங்குறதுக்கு நான் 2000 3000 நாளே வாங்குறேன். அவர் பேர் வச்சு நான் பிழைக்கிறேன், அவ்வளோதான். அவர் மாதிரியே நான் வாழணும்னு ஆசைப்படல. சான்ஸ் கிடச்சா நான் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடச்சா நான் பண்ணுவேன். ஓகேங்களா? அதான் உண்மை. வாய்ப்பு கிடைச்சாதான் எல்லாமே. சான்ஸ் கிடைச்சா தான் சச்சினுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா அவர் ஜொலிச்சிருக்க மாட்டார். அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இது ஒரு குட்டி கதையே இருக்குது. ஒரு வெங்காய வியாபாரி, ஒரு பூண்டு வியாபாரி இருந்தாங்க. அவங்க என்னன்னா ஊர்லலாம் வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் வெங்காய வியாபாரி வந்து அப்போல்லாம் நாடு விட்டு நாடு போவாங்க, கப்பலில் போய் வியாபாரம் பண்ணிட்டு வராங்க. நிறைய வெங்காய மூட்டைலாம் எடுத்துன்னு கப்பலில் போயினே இருந்தாங்க. போகிறப்ப நடுக்கடை வந்து கப்பல் நின்றுச்சான், கடை ஒதுங்கிச்சான். அப்படியே ஆடிக்கிட்டு அப்படியே ஒரு தீவாண்ட போய் நின்றுச்சான். அந்த தீவு வந்து மனுஷங்களை, அதாவது ஆதிவாசிகள்னு வச்சிங்களேன், அந்த காலத்தில் ஆதிவாசிகள் ராஜாக்கள் இருக்குதான். அங்கே போய் மாட்டினோன்னே அவங்களெல்லாம் ஓடி வந்து கப்பல் உள்ள வந்துட்டாங்க. கப்பல் வந்து இவனை இழுத்துன்னு போயிட்டாங்க. அவங்கள வந்து அந்த வெங்காயத்தை பார்த்தோன்னே லைஃப்பில் வரைக்கும் அவங்க வெங்காயம் பார்த்து கிடையாதான். அங்கே இருக்கிற ஆளுங்க வாழ்க்கையில் வெங்காயத்தை பார்த்ததே கிடையாதான். என்னடா இது ரவுண்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, என்னன்னு கேட்குறாங்க. அந்த ஆள் அப்படியே கையோட கொண்டு போயிட்டு அந்த தீவில் ராஜா வந்து கப்பலில் வந்திருந்தார். மூட்டையாக அந்த திறந்து பார்த்தா ரவுண்டாக இருக்குது, என்னதுன்னு பாருங்கன்னு ராஜாக்குன்னு தெரியலையா. அதை ஃபஸ்ட் டைம் பாரு, என்னதுப்பா இதுன்னு கேட்டோன்னே, ஒன்றும் இல்லைங்க, இது வந்து சமைச்சு சாப்பிட்றேன். சரி சமைச்சு கொடுங்க. அங்கேயே கல்லுக்கில் வச்சு சமைச்சு ஆனிலே என்னமோ டிஷ்ஷெல்லாம் பண்ணி கொடுத்தோம். ராஜா சாப்பிட்டோன்னு வேற லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. எல்லோரும் பிடிச்சிருந்துச்சா, வெங்காயம் இவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கா சொல்லிட்டு எல்லோரும் பாராட்ட ஆரம்பித்து அந்த ஆளை கூப்பிட்டு, உனக்கு என்னப்பா வேணும் யோசிச்சு பார்த்தானா, உங்கள் தீவுலேயே மிக விலை உயர்ந்தது பொருள் எனக்கு கொடுங்க அப்படின்னா, சரி சொல்லி ராஜா போனாராம். எத்தனை வெங்காயம் மூட்டை இருக்கு? ஒரு 50 வெங்காயம் மூட்டை வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்துக்கு ஒரு வைரம், இந்த நல்ல பெரிய வைரம். அத்தனை வெங்காயத்துக்கு அத்தனை வைரம் கொடுத்தாராம். வெங்காயத்தெல்லாம் எடுத்துன்னு வைரம் கொடுத்தோன்னா வைரத்தை எடுத்துன்னு கப்பலில் போட்டு மறுபடியும் கப்பல் சரியான ஊருக்கு வந்துட்டாராம். ஊருக்கு வந்து பெரிய பணக்காரன் ஆகிட்டாராம், கார் வாங்கிட்டாராம், பங்களா வாங்கிட்டாராம், வேற லெவலில் போயிட்டாராம். இந்த பூண்டு வியாபாரி பார்த்தானா, எப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி கரை ஒதுங்கிச்சு, அங்கே போனால் வந்து இந்த மாதிரி தந்தாங்க, ராஜா தந்தாருன்னு. சரி நானும் போகிறேன் சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாம் பூண்டை எடுத்துன்னு அந்த ஊருக்கு போனாலும் கப்பலில் போயிடலாம். அதே மாதிரி கப்பல் வந்து ரிப்பேர் ஆகலை. கரெக்டாக அந்த தீவண்டியை ரெண்டு நிற்க வச்சாராம். நிற்க வச்சுட்டு அதே மாதிரி ஆளுங்களும் வந்தாங்கன்னா இவனை கூண்டு போயிட்டாங்க. இன்னும் ரவுண்டாக சின்னதாக வெள்ளை வெளியாக இருக்க சொல்லிட்டு கூண்டு போயிட்டு ராஜா கிட்ட, ராஜா இருந்தாலும் பூண்டு இன்னமும் எடுத்துருந்தாரு. என்ன தெரியணும்னா, என்ன இது பேர் பூண்டு, இது சமைச்சு பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகே சமைப்பாங்க. அவர் பூண்டு குழம்பு பண்ணாராம், பூண்டுலேயே இந்த மீன் குழம்பு பண்ணாராம், பூண்டு போட்டு நிறைய டிஷ்ஷஸ்லாம் பண்ணார். ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க, பூண்டு ரொம்ப நல்லா இருக்கேன், சரி உனக்கு என்ன ஒன்று கேட்டதுக்கு அதே மாதிரி கேட்டாராம். இந்த தீவுலேயே உங்களுக்கு உங்கள் ஆளுங்களுக்கும் மிக விலை உயர்ந்த ரொம்ப பிடிச்சதை எனக்கு கொடுங்கண்ணா அப்படியா சொல்லிட்டு கொடுத்தாராம். என்ன கொடுத்தாராம்? ஒரு பூண்டு வாங்கி ஒரு வெங்காயம்.
அதே மாதிரி எல்லா பூண்டு வாங்கிட்டு இருக்கிற வெங்காயம்லாம் கொடுத்தாராம். புரியுதுங்களா? இதில் என்ன தெரியுது, நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். பேராசை என்ன மற்றவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இப்போ வெங்காயம் விற்றவருக்கு கிடைச்சா மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணுது பார்த்தா கிடைக்காது. பூண்டு விற்று என்ன கிடைச்சிது, பூண்டு விற்றுட்டு வெங்காயம் தான் வாங்கினாரு, ஆனால் அவர் வைரத்தை வாங்கிட்டார். அதே மாதிரி நான் வந்து பூண்டை விற்று வெங்காயம் வாங்கினாரு, ஆனால் நம்ம ஒரிஜினல் டிஆர் சார் டைமண்ட் வாங்குறாரு. அவர் தான் நான் தான். புரியுதுங்களா? மயிலை பார்த்து வான்கோழி வந்து சிறகடிச்சு ஆடினா கூட மயில் தான், வான்கோழி தான். நான் வான்கோழியாக இருந்துப்பேன், மயிலாக ஆக வாய்ப்பு இல்லை. அவர் மாதிரி பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ. அப்புறம் சரி, நீ சின்ன ஒரு கதையை சொல்லிட்டேன். அங்கே குழி, இங்கே பாத்ரூம். இந்த கொள்ளு இங்கே ஏற்றி சரி, நம்ம ஏரியாவில் எங்கன்னா என்ன பச்சா கேமரா கொடு கட்ட போச்சு. கேமரா சர்வீஸ் கொடுத்துருக்கேன். அவர் சீன் பிரதர் கேமரா கொடுத்தாரு ஒன்று, இந்த வீட்டில் வைப்பாங்க இல்லையா, சூரியன் என்ன பண்ணா சொன்ன, வெளியேருந்து போய் பார்ப்பேன், அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு, அது கொடுத்துருக்கேன். வந்துடும். ஓகேவா? கப்பு போட்டுவா சேவ் எதுவும் ஆகிடுச்சு, அது பார்க்கலாம், சர்வீஸ் பண்ணுவோம். ஓகே, பாய். ஓகே பாய். டேட் சொன்னியா இன்னைக்கு? 7:12 4 7:75 செவ்வாய். கரெக்ட். அங்கே இட்லி இந்த கொள் இந்த கொள்ளு எந்த இட்லி எங்கே இட்டா சொல்லிட்டேன், அங்கே இட்லி இங்கே குழின்ட்டு. எந்த கொள்ளு எந்த இட்லி. ஓகே, பாய். அம்மாடி முருகா. தொக்கோ கண்ட தெரியாது தெரியாது. ஐயோ டூ வாங்க. ஆஃப் பண்ணு, நீ தான் ஆஃப் பண்ணு.